தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசுகிற கர்த்தர், மாமிசமான யாவருக்கும் நீர் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்டாக்கப்பட்டதான ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்படி மேலான தெய்வத்தின் வார்த்தைகளை அமர்ந்து தியானிக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள், உமக்கு உரியவர்கள். ஆகவே நாங்கள் இன்று இந்த வார்த்தைகளை ஆழமாய் சிந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லோருக்கும் ஒரு மனதின் ஆவியை தாரும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த பிளஸட் ப்ரேயர் ஸ்டெப்ஸ், அதாவது ஆசீர்வாதமான ஜெபப்படிகள் என்று நாம் இதுவரை 9 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு 10வது செய்தியாக அதை கேட்க இருக்கிறோம். இந்த செய்தியினுடைய ஒவ்வொரு தடவை நான் கொடுக்கும்போதும் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஒரு பிளஸட் ப்ரேயர் ஸ்டெப்ஸ்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் இப்படி தான் நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆமென். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு கடினமான சூழ்நிலை வந்திருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதற்காக தெய்வ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால், நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எவைகளை எப்படி எங்கே நாம் முக்கியப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் மையமாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ நீங்கள் அப்படி ஜெபிக்கலாம். ஆனால் இந்த ஆலோசனை நீங்கள் எவைகளை முக்கியப்படுத்த வேண்டும் என்று அது உங்களுக்கு சொல்லும். இந்த ஜெபம்னே வரும்போது பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, நம்ம அநேக நேரங்களிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன காரியங்கள், அதாவது தேவையின் அடிப்படையில் தான் அதை சொல்லுகிற, அதாவது ரிக்வெஸ்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, தன்னுடைய தேவைகளை சொல்லுவது தான் ஜெபம் என்பது 90% ஜனங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம தேவைக்காக தான் சாமிகிட்ட போனோம், ஆண்டவர்கிட்ட போனோம், அப்படி நிறைய தேவனை அறியாதவர்கள் சொல்லுவது நமக்கு தெரிந்த உண்டு. ஆனால் நாம் அப்படியாக ஜெபிக்கிறதில்லை பிரியமானவர்களே. நம்முடைய தேவன் நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நான் கடைசி செய்தியில் ஒரு கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்டேன். எத்தனை பேர் அதை ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அதில் முக்கியமான கேள்வி என்ன என்றால், 2 கேள்விகளை கேட்டேன். ஒன்று, நீங்கள் உங்கள் ஜெப வேளை இன்பமானதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்பமானதாக இருக்கிறதா? நிறைய நேரங்களில் பார்த்தா ஏதோ பெட்டிஷனை சொல்லிவிட்டு ஆமேன்னு போட்டு வந்துடுறது. இல்லை, ஆண்டவரே இந்த காலையில், ஆண்டவரே எல்லா தேவைகளும் உமக்கு தெரியும், நீர் எங்களுக்கு உதவி செய்யும், ஆமேன். இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிலலாம் தவறே இல்லை. சிறிய ஜெபம் தவறானது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, எத்தனையோ விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த டிவியில் சீரியல்னு வந்துக்கிட்டு இருக்கிற அந்த காலங்களையும் சரி, அது இப்போவும் வருதுன்னு நினைக்கிறேன். மக்கள் அதை விடாமல் அடுத்த வாரம் அந்த டைமுக்கு, அதாவது அவங்களுக்குள்ளே ஏன் அப்படி வந்தாங்கன்னா, இன்னும் வர்றாங்கன்னா, அதுக்குள்ளே அவங்களுக்கு அதை பார்க்கணும் என்ற ஒரு வாஞ்சை. அந்த அளவிற்கு ஜெபத்திலே ஒரு வாஞ்சை. அடுத்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஃப்ரீயாக கிடைக்காத, கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமே. சின்சியராக உங்கள் நெஞ்சில் உங்கள் கையை வச்சு ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. அந்த கேள்வி நான் கேட்டேன். 2வது, நீங்கள் ஜெபிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏதோ சில பொருள்களை தேவனிடத்திலிருந்து வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஜெபிக்கிறோமா? அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரியமானவர்களே. கர்த்தர் வேதும் அவர் ஏதோ ஒரு தேவை அடிப்படையில் உனக்கு ஏதோ ஒரு, அதாவது நம்ம என்ன சொல்ல, ஒரு கம்பெனியில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, இமெயில் போடுவாங்க, இந்த தேவை எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டு ஒரு பதில் போடுங்க. அப்படியா? அப்போ நாங்கள் அந்த கான்ட்ராக்டரை கான்டாக்ட் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு இதை வாங்கி தர்றோம். அது அல்ல பிரியமானவர்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் போட்டவருக்கும் அந்த மெயில் போட்டவருக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. 2 பேரும் ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, என்னைக்கு அது கூடி பேசிக்குவாங்க. ஆனால் நம்முடைய காரியம் அப்படி இல்லை. அவரோடு உறவு கொள்ளும்படியாய்த்தான் உங்களை சம்பாதித்திருக்கிறார் தன்னுடைய இரத்தத்தினாலே. நிறைய நேரங்களில் அதை மறந்துடும். நம்ம அப்பாவின் சமூகத்தில் அமர்ந்து மௌனமாக இருந்து நம்மை ஆயத்தப்படுத்தி துதித்து
அவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய வசனத்தின் காரியங்கள் விளங்காததை அவரிடத்தில் இது என்னப்பா இங்கே எனக்கு புரியவில்லையே. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களிலே போகும்போது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் உங்களுக்கு தருவார். கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 சர்மனை முடிச்சிட்டோம். இன்னும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சொல்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம், கண்டிப்பாக வருவோம். அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, 9 செய்தி முடிச்சிட்டோம். அவ்வளவு காரியங்கள் அப்போ நம்ம பண்ண வேண்டியிருக்கு, முக்கியத்துவப்படுத்த வேண்டியிருக்கு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நான் ஒரு காரியத்தை முதலாவது மையப்படுத்திவிட்டு அடுத்தபடியாக அந்த கிறிஸ்துவின் அந்த காரியத்தை, அந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவை நாம் அதிகமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று, நான் என்னுடைய ஃபோக்கஸ் இந்த சீரீஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணுகிற 2 காரியங்களிலே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோடு நீங்கள் ஜெபிக்க வாய்ப்பு பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. போன செய்தியில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கவர்னர், அதாவது நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்குன்னு வெளியே போகிறதுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களோட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து, நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறேன். ஐயோ, ஸோ சாரி பிரதர் அல்ல சிஸ்டர், நாங்கள் இப்போ தான் ஃபேமிலியே வெளியே கிளம்பி வண்டியில் ஏறி உட்காந்துருக்குறோம் அப்படி சொல்லிடுவீங்க. அப்படியா, சாரி பரவாயில்ல, அப்படி போயிடும். அதை விட கொஞ்சம் உங்கள் ஒரு பாஸ்டர் மாதிரியோ இல்லை ஒரு முக்கியமான ஆள் வந்தால், பாஸ்டர் இந்த மாதிரி வெளியில் போகலான்னு யோசித்தோம், இருந்தாலும் நீங்கள் இந்த சைடை வந்துட்டீங்க, வாங்கலேன் பாஸ்டர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன, அதுக்கும் பெரிய ஆள், அதாவது ஒரு பெரிய உங்களுக்கு அவரை வச்சு நிறைய காரியங்கள் நடக்கும், ஒரு கவர்னர் இல்லை ஒரு முக்கியமான ஆள்னா, அவர் நீங்கள் எல்லாம் கிளம்பி ஸ்டார்ட் பண்ணி வண்டியிலையோ கார்லேயோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு கூட ஒரு என்னங்க இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு ஒன்று எடுத்தோன்னு இந்த மாதிரி உங்கள் இவ்வளோ பார்க்கலான்ட்டு தான் ஒரு 5 மினிட்ஸில் உங்கள்கிட்ட வரலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன தெரியுமா, ஹோட்டலுக்கு போகிறத அவங்கள்ட்ட சொல்லவே மாட்டீங்க. வாங்கங்க, உங்களுக்காக தான் நாங்கள் காத்திருக்கோம். எஸ் ப்ரெஷஸ் பீப்புள், நீங்கள் யாரோடு ஜெபிக்க வாய்ப்பு பெற்றவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபத்தை விட யாரோடு பேசுக வாய்ப்பை பெற்ற ஜனம். ஆர் வி யூசிங் இட்? அல்லேலூயா. பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரோடு பேசுகிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தாங்க பெர்மிஷன் இருக்கு. அல்லேலூயா. செக்குலர் பீப்புள் ஆல்சோ கேன் கால். அவங்க கூப்பிட்டா அவங்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுற, பாவங்களை மன்னிப்பார், நல்லது தான். ஆனால் அவர்கள் அறியவில்லை. ஆனால் அறிஞ்ச சபையாகிய நாமும் கூட யாரோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அந்த வாய்ப்பை எவ்வளவு பயன்படுத்தினோம். இது உண்மையிலேயே இதை தெரிஞ்சிருந்தால் நம்ம நிறைய நேரங்களில் தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, அது இது எல்லாத்தையும் உட்காந்து ஜெபத்துக்கு அல்லாமல் என்னென்ன அதிகமாக செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறத நம்ம குறைச்சிடுவோம். ஏன்னா உலகத்தானுக்கு உண்மையிலே நீங்களும் நானும் யாருன்னு தெரியல. அவன் இல்லைன்னா கேட்பேன், ஏண்டா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோடு பேசுகிறதற்கு அவர் நீ கூப்பிட்டா உடனே வந்து 2 பேர் 3 பேர்னா அவரும் வந்துடுவாரா? அவ்வளவு வாய்ப்பு பெற்ற நீ எனக்கு என்னடா வாங்கி கொடுத்த உன் ஜெபத்தினால? கேட்டால் எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் பிரியமானவர்களே. What did you do for me? ஒருவேளை நரகத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட நாம் தேவனுடைய ராஜ்யம் அவர் பகிரங்க வருகையிலே வந்த பின்பு அவர்கள் ஒருவேளை நம்மை குற்றப்படுத்தக்கூடும். இந்த தெய்வத்தோடு பேசுகிறதற்கு தொடர்புடைய சபையே, ஜனங்களே, நீங்கள் எனக்காக ஜெபித்து என்னை இந்த நரகத்திலிருந்து நீங்கள் நினைத்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாமே. எனக்காக திறப்பின் வாசலிலே நீங்கள் உயிரோடு இருந்த காலங்களிலே நின்றீர்களோ? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே எனக்கு வேலை வேணாம் ஆண்டவரே. நத்திங் ராங் இன் இட். பிரியமானவர்களே, எவ்வளவு ஷார்ட் சைட்டடாக இருக்கும்னு பாருங்கள். தப்பே இல்லை, கண்டிப்பாக வேலைக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் அதை ஃபோக்கஸ் பண்ணல, நான் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் வேறு. நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அப்படி வெளியில் போகிறீங்க, பஸ்ஸில் போய் அப்படி லட்சக்கணக்கான ஜனங்கள், இவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்களே. நான் நிறைய பேரை பார்ப்பேன், அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேர்த்தியான ஆண்களும் பெண்களும், அவ்வளவு அப்படி பயங்கரமான காரில் இறங்கி அப்படி போய் அப்படி இருக்கிற இவன் நரகத்தில் போய் எப்படியா இருப்பான்? ஒருவேளை அவர்கள் நரகத்திலிருந்து நம்மை குற்றப்படுத்தினால், எனக்கு அருமையான சகோதரியே, என் பக்கத்து தெருவில் தானே நீ இருந்தாய், இந்த தேவன் உனக்கு நீ ஆதாயப்படுத்தி கொண்டாயே,
எனக்கு நீ ஒரு நாளாவது சுவிசேஷத்தை நீ சொன்னாயா? என்றைக்காயிலும் என்னை மனதில் கொண்டு நீ ஜெபித்தாயா? ஏங்க, அவர் கேட்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம அப்பாவே கேட்டால் என்னங்க செய்வீங்க? என் மகளே, உனக்கு நான் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீ பூமியில் இருக்கும்போது கொடுத்துருந்தேன் என்கிட்ட பேசுறதுக்கு. நீ எவ்வளவு நேரண்டாச்செல்லாம் என்னோட பேசின? எதை முக்கியப்படுத்தி நீ பேசினாய்? யாரை? நான் விரும்புகிற காரியத்தை நீ முக்கியப்படுத்தி பேசினாயா? நீ விரும்புகிற காரியத்தை முக்கியப்படுத்தி பேசினாயா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, என்ன தியாகம், என்ன தியாகம் நமக்கு உண்டு பிரியமானவர்களே. ஜெபம் பண்ணுறது எல்லா நேரங்களையும் ரொம்ப ஈஸியானதில் நான் சொல்ல வரல. ஏன்னா பிசாசு ரொம்ப ஜெபத்திற்கு பயப்படுகிற காரியம் என்னென்னா, நீ வானத்தையும் பூமியும் உள்ளவரோட டைரக்ட் கனெக்ஷன் இருந்தால். நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருமே மேலிடத்துல லிங்கே பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவர் முன்னேறிடுவாரோ அப்படின்னு பயப்படுறவங்க எல்லாருமே அவரோட தொடர்பு கொள்கிற எல்லாரையும் கட் பண்ணிக்கிட்டே இருப்பான். யாரும் தொடர்பு கொஞ்சிடக்கூடாது, யாரும் அவங்கள தொடர்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த நிலைமையில் நாம் இருக்கிறோமோ பிரியமானவர்களே? சிந்திப்போம். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. தயவு செய்து கைகளை கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மேலான வாழ்க்கை. பிரச்சனையே நோக்கி பார்த்து வாழ்ந்து விடாதிருங்கள். கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற ஒரு ஜெப வாழ்க்கை உள்ள ஒரு வாய்ப்பு. நான் ஒரு மனிதனை அறிவேன், அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே. அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். கிட்டத்தட்ட 12 வருஷமாக அவர் வீட்டை விட்டே வெளியே வரலங்க. தூங்குகிற நேரத்தை தவிர்த்து மிச்ச சின்ன வேலைகளில் தவிர்த்து அத்தனை நேரமும் ஜெபித்து கொண்டே இருந்தார். எனக்கு வேண்டிய தெரிந்த ஒரு ஊழியர் அவருடைய வீட்டுக்கு போகும்போது அப்போ தான் வெளியில் 12 வருஷம் கழிச்சு see the prayer life. ஏன்னா நமக்கு தான் அவரோட பேசணும்னு அந்த துடிப்பே இல்லையே. எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு சபையாக மாறிக்கொண்டிருக்கிற காலம். எச்சரிக்கை, நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எனக்கு அப்படி ஜெபிக்கிற துடிப்பு உண்டோ? நான் ஏன்னா இது ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நான்லாம் வாலிப வயதாக இருக்கும்போது ஒரு வீட்டை குறி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க ஒரு சபைக்கு போவாங்க, அவங்க நான் போகிற சர்ச்சை சீக்கிரம் முடிஞ்சிடும். அவங்க அப்புறம் தான் கிளம்புவாங்க. ஒரு காலையில் 10 மணிக்கு போனாங்கன்னா 2-2:30 மணி போல் தான் அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வீடு கொஞ்சம் லைட்டாக அவுட்டராக இருக்கும். ஒரு சேஃப்டிக்காக நான் எப்போ வருவேன்னு அவங்க காத்திருப்பாங்க. அவங்க சாவியை கொடுத்தவொடனே நமக்கு அப்படி சக்கரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தனித்து அந்த வீட்டில் நடந்து கொண்டே நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதோ? நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்குள்ளே எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு கலரை தோட்டம். என்ன ஃபஸ்ட்டு எனக்கு இன்னும் சின்ன பையனா 13 வயசு. அப்போ சுற்றி வர இருக்கிற அந்த கல்லில் ஒரு உடமரம், அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டு முழங்கால் படிட்டு எனக்கு எப்படி ஜெபிக்கன்னு கூட தெரியாது. பட் ஐ ஹேட் அ டிசைர் டு பி அலோன் வித் காட். தேவனோடு தனித்திருக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சை எனக்குள்ள இருந்தது. உங்கள் வாஞ்சை எப்படி இருக்கிறது பிரியமானவர்களது? வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க யாராக இருந்தாலும் சரி. எவ்வளவு குறை சொல்லுகிறோம் தேவனிடத்திலே, தேவனை பற்றி. எனக்கு என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க? நம்முடைய நாக்கு ஜாக்கிரதையை பேச வேண்டும். தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார், வேற என்ன வேண்டும்? அப்படியும் ரோமர் 8 அவர் சொல்கிறாரு, அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தருளி இருக்கிற அவரோடு கூட மிச்ச எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படிப்பட்ட தெய்வம் தன்னையே கொடுத்து தன்னோடு எல்லாத்தையும் இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கொடுக்குற தெய்வத்தோடு I don't know how to preach.
இப்படிப்பட்ட செய்திகளும் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட கிறிஸ்துங்கிறதுக்கு ஒரு சின்ன ரேண்டமாக நான் பைபிளில் இருந்து சில வசனங்களை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். That is how the Spirit of Lord is leading me today. அவரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகும்போது அவர் தன்னை குறித்து சொல்கிறார். 7 சபைக்கும் தான் யாருங்கிறத சொல்லி தான் உள்ள சொல்லுவார். 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? உங்கள் இயேசு கிறிஸ்து 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். 7 நட்சத்திரங்களை என்ன சொல்றாரு? அதனுடைய அடையாளம் என்ன? நான் நினைக்கிறேன், அந்த ஹோல் கிரியேஷன் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ் அண்ட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் இட். முழு என் படைப்பும் என் கையில் இருக்கிறது. ஏன்னா அவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கைனால தாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனையே ஏசுறவன் கூட சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் இனிமே அப்படி அழிக்க மாட்டேன், ஐ வில் சஸ்டைன் த வேர்ல்டு என்று சொன்னார். அவர் சோறு போடல, நம்மளால் சோறு சாப்பிட முடியாதுங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க பாருங்கள், அவர் போட்ட சோறு. அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, தேவனை அறிந்தவனோ அறியாதவனோ, இது வரைக்கும் நீங்கள் சட்டை போட்டிருந்தீங்க பாருங்கள், அவர் கொடுத்தது. அல்லேலூயா. இது வரைக்கும் வண்டியில் போனீங்க பார்த்தீங்களா, அந்த வண்டியினோட டயர் ரப்பர் மரத்தை கொடுத்தவர் அவர் தாங்க. அல்லேலூயா. இவ்வளோ நாள் கண்ணை வச்சு பார்த்தீங்களே, குருடனா படைச்சிருக்கலாங்க அவர் நினைச்சிருந்தா. அவங்கள தாயின் கருவில் செவிடனா படைச்சிருக்கலாம். He gave you. நாம் அவரை அறியாத காலங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவரையா நாம் குறை சொல்லுகிறோம்? அவரோடா நாம் ஜெபிப்பதற்கு மனதில்லாமல் போகிறோம்? நான் என்னத்தை பிரசங்கிப்பேன் பிரியமானவர்களே? 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. அவர் என்னங்க உங்களுக்கு செய்யலை? உங்களுக்கு சாவில்லையே. இந்த சரீரம் சீக்கிரம் போயிட்டா கூட நல்லது தான். ஏன்னா மகிமையான ஒரு சரீரம் வர காத்திருக்கிறது நமக்கு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Do you think you are an ordinary person? அவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறாராம். அவரா உங்களுக்கு ஒன்றும் தரவில்லை. சரி, அப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின அவரோடு பேசுகிற ஆசை உண்டா எனக்கு? நான் அதே ஜெபம் என்று சொல்லுகிறேன். Do you have the desire to spend more time with God? சிமிர்னா சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும். அல்லேலூயா. I am the Alpha and the Omega என்று இயேசு சொல்லி இருக்கிறார். கிரைஸ்டை டைரக்டா யோவானுக்கு டிக்டேட் பண்றாருங்க. அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் அவரோடு பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புங்க. We are short-sighted. நம்மளால எல்லாம் செய்ய முடியுதுங்க, ஜெபிக்க மட்டும்தாங்க முடியல. ஏன்? அவர் எவ்வளவு பெரியவருங்கிற படத்தில் நம்ம சுயநலமானவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஊழியம்? யாருக்குங்க வேணும் ஓ ஊழியம்? Who wants your ministry? Are you not standing for Christ? கிறிஸ்துவுக்கு நாம் நிற்கவில்லையோ பிரியமானவர்களே? இன்னைக்கு இந்த லேபிளில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. நான் நிறைய போதகர்களை அறிவேன், பெரிய போதகர்கள். என்ன சொல்கிறாங்க தெரியும்? நான் நிறைய பேரை ஏங்க இவ்வளவு தாளந்து வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் போய் ஏன் வெளியே ஊழியம் பார்க்க வேண்டியது தானே? இல்லைங்க, எங்கள் ஐயோ அந்த வார்த்தையே பேசாதீங்க, எங்கள் பாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு சபிச்சிருவார் என்னைய. நான் சொன்னாதான், நான் சொல்கிற ஊழியத்தை நீ செய்யணும்.
இந்த கடைசியை கேட்டுறேன், உங்களுக்கு கிறிஸ்து முக்கியமா, உங்கள் பாஸ்டர் முக்கியமா? நீங்கள் பின்பற்றுகிற ஊழியன் உனக்கு முக்கியமா? நான் உங்களுக்கு முக்கியமே கிடையாதுங்க. ஐ நெவர் சே தட். நான் என்றைக்குமே நீங்கள் ஏன்ட்ட வாங்கன்னு சொல்ல விரும்பாதவன். நீங்கள் போக வேண்டிய இடம் கிறிஸ்து, அவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஒரு சின்ன கூட்டம் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். நம்முடைய தேவன் நியாயாதிபதி. மறந்துடாதீங்க. அவர் சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன். முந்தினவரும் பிந்தினவரோடு ஜெபிக்க வாய்ப்பு பெற்ற ஜனமே, நீ ஜெபிக்கிறாயா? ஆமென். மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, அவர் என்ன சொல்றாரு? நீ யார்? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு மரிப்பதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, மீண்டும் உயிரோடு வரவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நான் எதை வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் செய்ய அதிகாரமுடைய ஒரே தேவன், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அவர்கிட்ட 24/7 ஆப்பர்ச்சுனிட்டிங்க உங்களுக்கு. அவர் நீ அவர் நினச்சிருந்தா, சிசில் உனக்கு 12:05 அப்பாயின்மெண்ட் தர்றேன் நைட்டு, அவ்வளோதான் எனக்கு கொடுக்க முடியும். நீ ரொம்ப பெரிய எல்லாம் ஊழியம் பண்ணலை, நீ ஒன்றும் செய்யலை, அவ்வளோதான் உனக்கு தர்றேன். இன்னொருத்தங்களாம் நிறைய எனக்காக செய்கிறாங்க, அவங்க அப்படியே இருக்கார் அவர். எங்க இந்த தெய்வம் 24/7. அது மட்டும் இல்லைங்க, உங்களையும் என்னையும் அவர் பொண்டாட்டின்னு சொல்கிறாருங்க. To that extent he loves you. That extent he loves you. இன்றைக்கி நம்ம அப்படி தான் ஆகிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் பார்த்தா பொண்டாட்டி வாரான்னு சொல்லி கார்டு அடிக்கிறது, ஃபங்க்ஷன் என்ன, ஹனிமூன் என்ன, அது என்ன, இது என்ன. ஒரு 3 வருஷம் கழித்து பொண்டாட்டி ஃபோன் போட்டேன், நான் வேலையாக இருக்கேன், பிறகு கூப்பிட்றேன். இப்போ பொண்டாட்டிட்டையும் அப்படி தான் இருக்கும், கர்த்தர்ட்டையும் நம்ம அப்படி தான் ஆகிட்டோம். ஹல்லேலூயா. We are not interested. You are old fashioned God. That's what. ஏன்னா இன்றைக்கி இந்த திருச்சபையானது எப்படின்னா, சூழ்நிலை கிறிஸ்தவத்துக்குள்ளே போயிடுச்சு. ஏன் சூழ்நிலை அப்படி உங்களுக்கு தெரியுமாங்க? நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஏன் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க. அப்படி சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா நான் அப்படி நினச்சிருந்தா வேதத்தின்படி பிரசங்கிக்கவே முடியாது. எனக்கு இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆதியும் அந்தமுமானவர். எத்தனை மணி நேரங்க உங்களால் தொடர்ந்து ஜெபிக்க முடியும்? சின்ன ஜெபம் நல்லது தான், ஆனால் ஒரு 10 நிமிஷ ஜெபத்தில் எத்தனை தடவை நம்ம கிளாக்க பார்க்குறோம்? கேட்டா நான் தேவனுக்கு பிள்ளை. That's what we are saying. பெர்கமு சபைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தன்னை குறித்து நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், எவ்வளவு மேன்மையுடைய தேவன் என்னோடு 24 மணி நேரம் பேசலாம் என்று சொல்லுகிறார். ஆனோ நமக்கு இப்போ எப்படின்னா, ஊழியமும் அப்படி தான். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு சமைக்கணும், எனக்கு டியூஷன் இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு வேலையெல்லாம் இருக்குங்க, இல்லைன்னே நான் சொல்லலை. nothing, you have to do everything. I don't address anyone personally. I'm crisscrossing the world and I'm finding the same situation everywhere I go. ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால் ஜபம், ஊழியம், பைபிள் ஸ்டடி, இதை பற்றி நான் நினைக்கலாம். எனக்கு என் லைஃப் அதாவது எப்படின்னா என்ன அர்த்தம், யூ லவ் யுவர் செல்ஃப் மோர் தென் காட், பட் யூ ப்ரீச் அண்ட் யூ சே தட் ஐ லவ் காட் மோர். நீங்களும் நானும் நம்மையினுடைய வாழ்க்கையும் அதிகமாக நேசிக்கிறோம் அவரை நேசிப்பதை விட. அதுக்காக டியூஷனையோ இல்லை முக்கியமானதை விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. ஐ எம் ஒன்லி, காட் இஸ் சீயிங் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை அவர் பார்க்கிறார். உண்மையிலே அது இருந்தால் எங்கேயாவது அதாவது வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. எங்கே நான் இதை செய்யணும்னு ஒரு உறுதியான எண்ணம் வந்துருச்சா, அங்கே எப்படியாவது அதுக்கு வாய்ப்பு வந்துருமா? அப்படி இந்த பழமொழி சொல்லுகிறது. பெர்கமு சபைக்கு அவர் சொல்லுகிறார், தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உங்களுக்காக பண்ணுகிற கர்த்தர் நான் என்று அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் நீ பேச மாட்டாயோ மகளே, மகனே.
என் ஆசைகளை குறித்து நீ பேச மாட்டாயோ? என் தேவைகளை குறித்து பேச மாட்டாயோ? எத்தனையோ சபைகள் போதனை மார்க்கத்தின் கொடூரத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு அதெல்லாம் அதை பற்றி யூடியூப்லாம் பார்ப்போம், விமர்சனம்லாம் பண்ணுவோம், எல்லார்ட்டையும் பேசுவோம். நம்ம சபைக்கு நம்ம சரியாக நீங்கள் போகிற சபைக்கு நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐ நெவர் வாண்ட் பீப்புள் டு கிரிட்டிசைஸ் த சர்ச் பிகாஸ் யூ ஆர் நாட் ப்ரேயிங். திறப்பின் வாசலிலே அவர் துடித்து கொண்டு நிற்கிறார். என் ஜீவனையே நான் கொடுத்து விட்டேன். ஆனால் இந்த தெய்வம் ஜெபத்திற்கு பதிலாகவே எல்லாத்தையும் செய்யணும்னு அவர் விரும்புகிறார். அவர் நினச்சா எப்படினாலும் செயல்படலாங்க. என் மனவாட்டியும் அதில் இன்வால்வ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. பட் we are not interested. Who cares? எனக்கு என்னங்கப்பா தந்தீங்க? எனக்கு வீடு கொடுத்தீங்களா? எல்லா விசுவாசிக்கும் சர்ச்சில் கொடுத்துருக்கீங்கள. எனக்கு என்ன? நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன். ஏன்னா நான் நினைக்கிறேன், இப்படி நான் நினைக்கிறனால தான் நமக்கு எதுவுமே வரலையே என்னமோ தெரில. அவருடைய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் படுத்தி பாருங்கள். ஐ திங்க், ஏன்னா அதான் பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையர் சொல்லுகிறதாவது. என்னங்க உங்களுக்கு வேணும்? எந்த உலகத்தோடு யாரோடு உங்களுக்கு யுத்தம் பண்ணணும்? பிசாசோடு யுத்தம் பண்ணணுமா? உலக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் ஜெயம் எடுக்க வேண்டுமா? உங்கள் சொந்த சரீரத்தில் வருகிற பலவீனங்களை ஜெயிக்க வேண்டுமா? என்கிட்ட தான் எல்லாக்கையும் இருக்குன்னு சொல்றாரு. என்கிட்ட வாடா மகனே, கம் டு மீ, கம் டு மீ. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் ஜெப நேரத்தை கூட்டுவதற்கு நீங்கள் இப்பொழுது ஒப்புக் கொடுப்பீர்களா பிரியமானவர்களே? திறப்பின் வாசலில் நிற்பதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரின்சிபல் இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் யாரால் பயனடைகிறீங்களோ அவங்களுக்காக கூட நீங்கள் ஜெபிக்கிறது இல்லைங்க. How many times you pray for those people who really build your spiritual life? உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்ம எவ்வளவாய் ஜெபிக்கிறோம். சுயநலம் சுயநலம் சுயநலம், ஜபம் அனைத்திலும் சுயநலம். இருந்தாலும் அந்த அன்பின் தேவன், அன்பின் மூலஸ்தானம், நியாயாதிபதி மௌனமாகவும் அமைதியாகவும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரோ பிரியமான என்னால் புரிய முடியவில்லை. அவருடைய வல்லமை எனக்கு புரிய முடிகிறது, அவருடைய பொறுமை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யோசித்து பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து தான், இந்த பிதா தான், இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அனிமல் கிங்டம், அதாவது மிருக ஜீவன்கள், பறவை அத்தனையும், நட்சத்திரங்கள், அதில் ஆரம்பிக்கிறார் முதல்ல. த ஹோல் பிளானட்டரி சிஸ்டம் அவர் தான் படைக்கிறார். அத்தனை அனிமல் வேர்ல்டு அதுக்கு மேலே படைக்கிறார். அதுக்கு மேலே மனுஷனை படைக்கிறார். அதுக்கு மேலே தேவ தூதர்களை படைக்கிறார். மேலே சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவர் சொல்கிறாரு, பரமண்டலங்களிலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கா? யார் ராஜ்யத்தை யார் எங்கே நாட்டினி, ஏன் ராஜ்யம் எந்த அளவுக்கு மூவாக இருக்குன்னு சொல்லுங்கள் பாஸ்டர். அந்த செய்தி தாங்க பாஸ்டர் எங்களுக்கு வேணும். நாங்கள் எவ்வளோ கவலையில் எவ்வளோ சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் தெரியுமா? அப்சல்யூட்லி ட்ரூ. இன்றைக்கி எல்லாரும் நிறைய நேரங்களில், ஏன் தவறான போதனையாய் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், உனக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார், இதை போயிறான்னு சொல்லிட்டு கடைசியில் நிறைய காரியங்கள் தாமதிக்கும் போது, சில காரியங்கள் அவர் சித்தத்தின்படி நடக்காமல் போகும்போது எல்லாம் ஏசிட்டு போகிறான். அதுக்கு நீங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல கூட அவங்க தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கிக்கவில்லை. தெரியுமா முதல்ல அது உங்களுக்கு? they were preaching on the judgment of God and the righteousness of God. தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அவருடைய நீதியுமே அவர் பிரசங்கித்தார்கள். அதனால தான் மக்கள் மனம் திரும்பினா. இன்றைக்கி மனம் திரும்புறதை பற்றி நம்ம அதை பற்றி பேசவே இல்லையே. நான் ஏன் இவைகளெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஜெபங்களில் எங்கேயோ தவறு இருக்கிறதோ. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும்
யார்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுற வாய்ப்பு பெற்றிருக்கிறீங்க? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, அல்லேலூயா, I have the authority, I have the power. உன் வாழ்க்கையில் இல்லை, ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் ஜெபிக்க உனக்கு நேரம் உண்டோ மகளே? எனக்காக ஜெபிக்க உனக்கு முக்கியத்துவம் உண்டோ? ஆமென். மகனே என்று அவர் அழைக்கிறாரே, மகனே என்று அழைக்கிறார். அக்கினி. ஏன்னா எனக்கு அருமையான தேவனுடைய மனிதர் ஒருவர் எனக்கு நன்றாய் தெரியும். அவரோடு நான் மிகவும் நெருங்கி பழகின ஒருவன். அவருடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம். அவர் ஒரு சின்ன பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று வைத்திருந்தார். அதிலே நானும் மேனேஜராக பணியாற்றின காலங்களெல்லாம் உண்டு. ஏன்னா நான் சும்மா இருந்த வாலிப காலத்தில். அப்போது ஒரு நாள் இரவு ஒரு 12:30 மணி 1 மணி, அவர் எப்போவுமே நைட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ணாமல் அவர் படுத்ததாக சரித்திரமே கிடையாது, அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்துன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் அவருக்கு எப்படின்னா அந்த அரை குறை தூக்கம், அப்படி ஒரு மாதிரி சொல்லுவாங்களே மாலை மயக்கம், அந்த நேரத்தில் அவருக்கு நிறைய தரிசனங்கள் வரும். ஒரு நாள் அப்படி அவர் ஒரு 2 மணி போல் நினைக்கிறேன், அப்படி அவர் 12லேருந்து 2 மணிக்குள்ளே இருக்கும். அப்படி படுத்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து மெயின் ரோட்டில் இருக்கும். அந்த ரோட்டுக்கு அடுத்த சைடு ஒரு 2:30 மணிக்கு என்னை எழுப்பினார். தம்பி தம்பி தம்பின்னாரு. தம்பி, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது தம்பி. ஏன்னா அதுக்கு அடுத்த பக்கத்தில் ஏசாமியோடைய வளர்த்தியாக அப்படி நடந்து போகிறாராம். அந்த ப்ரெஸ் வரும்போது அப்படி திரும்பினார். தம்பி, அவர் கண் அப்படி தீயா எரியுது தம்பின்னாரு. லிட்ரலி his eyes were full of fire. எனக்கு பயமாக இருக்குது தம்பி, அவ்வளவு மகிமையான தேவனா என்னை தேடி என் வருத்தத்தை கண்டு அந்த நேரத்தில் என்னை தேடி வருகிற தெய்வமா? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் பிரியமானவர்களே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். ஹல்லேலூயா. பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் உங்களை ஜெபத்திற்கு அழைக்கிறார். என் சமூகத்தில் நீ நேரம் ஒதுக்குவையாய மகளே. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு உங்கள் ப்ராப்ளமே, நான் போன செய்தியிலே உங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு அறிவேன் UAEயில் அவர் வந்து ஜெபிக்க போகும்போதே சொல்ல, ஆண்டவரே எனக்கு டைம் 1 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு ஜெபத்தை முடிக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லுவார். ஏன்னா அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகிறதே தெரியாதான் அவருக்கு. நம்ம என்னைக்காவது அப்படி ஜெபம் பண்ணியிருக்குமாங்க? எங்கே நம்ம சரியாகவே ஜெபம் பண்ணலை. ஆனால் நம்ம சொல்கிறோம், குறை சொல்கிறோம், எனக்கு வந்து ஆண்டவர் எதுவுமே செய்யலைன்னு. Have you prayed enough? In fact, do you know who you are praying with? யாரை நோக்கி நீ ஜெபிக்கிறாய் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா பிரியமானவர்களே? நான் என்னத்தை பிரசங்கிப்பேன்? என் வேலை வந்தது. இதை தொடர்ந்து வரும் காலங்களிலே செய்தியாய் கேட்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிடைத்த வாய்ப்பை இதுவரைக்கும் சரியாக பயன்படுத்தவில்லையோ என்ற பயம் எங்களுக்குள்ளே உண்டாண்டவரே. அது நானா இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எங்களை மன்னித்து இன்றைக்கு நீர் எங்களோடு இதை பேசுகிறீர். ஒருவேளை இந்த செய்தியை நாங்கள் ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக கேட்டிருந்தால் என் வாழ்க்கையே மாறியிருக்கும் என்று கூட நாங்கள் சொல்லக்கூடும் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்குத்தான் நாங்கள் இந்த தகுதியை அடைந்திருக்கிறோம் என்று எங்களோடு இதை பேசுகிறீரோ நாங்கள் அறியோம். இதற்கு கீழ்ப்படிய நீ 2 கேள்வியை கேட்டீங்களேப்பா. ஜெப நேரம் உனக்கு இன்பமாக இருக்கிறதா மகனே மகளே? உன் ஜெப நேரத்தில் எதை நீ முக்கியப்படுத்துகிறாய்? உன் காரியமா என் காரியமா? இதற்கு நாங்கள் என்னத்தை பதில் சொல்லுவோம்? நீர் விரும்புகிறபடி பதில் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.